தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் பிறப்பாலேயே எல்லையற்ற லட்சியங்களும் பறவையை போன்ற சுதந்திர குணமும் எதற்கும் அஞ்சாத நேர்மையும் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால் உங்களிடம் கள்ளம் கபடம் எப்பொழுதுமே இருக்கவே செய்யாது. எப்போதும் நீதியையும் தர்மத்தையும் முற்போக்கான சிந்தனைகளையும் மட்டுமே நெஞ்சில் சுமந்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசி வாழ்க்கையில எத்தனையோ பேரை நம்பி எத்தனையோ விதமான கஷ்டங்களை நீங்க சந்தித்திருப்பீங்க. முதல் விஷயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பது உங்களுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி அவமானப்படுத்தியிருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில தனுசு ராசியினரை பறவையை போல சுதந்திரமாக பறப்பதும் தன் சொந்த காலில் நின்று தன்னுடைய விருப்பப்படி வாழ்வதும் தான் உங்களுடைய உயிராக இருக்கும். இதுதான் உங்களுடைய எண்ணங்களாக எல்லா விதமான விஷயங்களிலும் நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் உங்களை சுற்றி இருந்த நரநாரி கூட்டங்கள் உங்களின் அந்த சுதந்திரத்தை ஒரு குற்றமாக பார்த்திருக்கும். நீங்கள் நினைக்காதது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடத்தியும் கொடுத்திருக்கும். குடும்பத்திலோ அல்லது நீங்கள் பழகிய உறவுகளிலோ உங்களை ஒரு கூண்டு பறவையை போல அடைத்து வைக்க அனைவருமே முயற்சி செய்திருப்பாங்க. வெளியில் விட்டால் நீங்கள் கெட்டு போய்விடுவீங்க, தேவையில்லாத செயல்களை நீங்கள் செய்வீர்கள் என்று எப்பொழுதுமே உங்களை ஒரு பறவையை போல கூண்டில் அடைத்து வைக்க வேண்டும் என்று அனைவருமே முயற்சி செய்திருப்பாங்க. நீங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன படிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கவும் நினைத்திருப்பாங்க. எந்த விதமான முடிவுகளையும் உங்கள் கையில் கொடுத்திருக்கவே உங்களுடைய குடும்பமானது கொடுத்திருக்காது. உங்களின் சொந்த முடிவுகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு இவன் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டான், இவனுக்கு தன்னிச்சையான திமிர் அதிகம் என்று உங்களை சமுதாயத்தில் சித்தரித்தும் பேசியிருப்பாங்க. ஒரு பொது இடத்திலோ அல்லது குடும்ப விஷயத்திலோ உங்களின் சுதந்திரமான கருத்துக்களை மதிக்காமல் உங்களை சிறுமைப்படுத்தி உங்களின் சிறகுகளை ஒடிக்க நினைத்து அவர்கள் அவமானப்படுத்திய போது உங்களுடைய ஆன்மா கூண்டுக்குள் கிடந்து இன்னும் துடித்து கொண்டே தாங்க இருக்கும். ஒரு பறவை எப்படி கூண்டிற்குள் போட்டால் துடிக்குமோ அதே போலத்தாங்க உங்களுடைய சுதந்திரமும் இந்த ஒரு நேரத்தில் பறிக்கப்பட்டிருக்கும். பறிக்கப்பட்டதா இல்லையா என்பதை தெரிவியுங்கள். இரண்டாவதாக, நீங்கள் உண்மையை சொன்னதற்காக தண்டிக்கப்பட்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குருவின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. சொன்னாலும் அது உங்களுடைய மனதை ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டே தாங்க இருக்கும். தந்திரமாக பேசி காரியம் சாதிக்கவும் வராது. முகத்திற்கு நேராக உண்மையை பளீரென்று பேசக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனாலும் இந்த உலகம் போலியான புகழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு உலகமாக இருக்கும் என்பதை நீங்கள் தாமதமாகத்தான் உணர்ந்து கொள்வீங்க. சமுதாயத்திலோ அல்லது பணிபுரியக்கூடிய இடத்திலோ நடந்த ஒரு தவறை நீங்கள் தட்டி கேட்டு உண்மையை உரைக்க சொன்னதற்காக ஒட்டுமொத்த கூட்டமும் உங்களுக்கு எதிராக திரும்பிய நாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். உங்களை ஒரு கலகக்காரனாக அமைதியை கொடுப்பவனாக சித்தரித்து நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்களை குற்றவாளியாக கூண்டிலும் நிறுத்தியிருப்பாங்க. உண்மை பேசியதற்காக உங்களுக்கு கிடைத்த அந்த தண்டனையும் ஒதுக்குதலுமே உங்களுடைய வாழ்க்கையில நீதி உணர்வை உலுக்கி எடுத்திருக்கும். இனிமே நம்ம உண்மையாக இருக்கக்கூடாது என்று உங்களுடைய மனதில் உங்களை யோசிக்கவும் வைத்திருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய மனதிற்குள்ள சில விஷயங்களும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். மூணாவதாக, உங்களுடைய கனவுகளை கேலி செய்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. உங்களின் சிந்தனைகள் எப்போதும் காலத்தை தாண்டியதாக இருக்கத்தாங்க செய்யும். சாதாரணமாக ஒரு வேலையை பார்த்துவிட்டு கடனே என்று வாழ உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலை தொடங்க வேண்டும், சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், உலகை சுற்றி வர வேண்டும் என்று நீங்கள் கண்ட பிரம்மாண்டமான கனவுகளை உங்களை சுற்றியிருந்த குறுகிய புத்தி கொண்ட மனிதர்களிடம் பகிர்ந்து கொண்ட போது அவர்கள் கைகொட்டி சிரித்திருப்பாங்க. உன் தகுதி என்ன, நீ பார்க்கும் வேலை என்ன, இதற்குள் இவ்வளவு பெரிய கனவா, பகற்கனவு காண்பதை நிறுத்து என்று உங்களின் லட்சியங்களை கேலி செய்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பாங்க. உங்களின் அசாத்திய தொலைநோக்கு சிந்தனையை ஒரு முட்டாள்தனம் என்று கொச்சைப்படுத்தி உங்களின் நம்பிக்கையை தரைமட்டமாக அவர்கள் முயன்ற தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். வாழ்க்கையில நம்ம ஏதாவது செய்து முன்னேற வேண்டும் என்று நினைத்தாலும் நமக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்று உங்களுடைய எண்ணங்கள் ஓடவும் ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா, நடக்கவில்லையா என்பதை ஒவ்வொன்றாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களின் கர்ம வினைகள் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்டு சனி பகவானின் அனுக்கிரகத்தோடு உங்களின் ராசிநாதன் குருவின் முழுமையான பாசிட்டிவ் எனர்ஜியும் இணைவதால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒளியூட்டக்கூடிய திருப்பு முனையானது நிகழப்போகிறது. உங்களை ஒரு எமோஷனல் முட்டாள் என்று நினைத்து வீழ்த்தியவர்கள் முன்னிலையிலேயே உங்களை ஒரு அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக பிரபஞ்சம் உங்களை மாற்றப் போகிறது. அதற்கான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். முதல் விஷயமாக இருப்பது, உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் நாளை முதல் திறக்க ஆரம்பிக்கும்.
தனுசு ராசியினரை கடந்த காலங்களில் உங்களின் வாழ்க்கை என்பது ஒரு இருண்ட குகைக்குள் பயணிப்பது போலவும் எதை தொட்டாலும் இழுப்பறியாகவும் தடைகள் நிறைந்ததாகவும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்களின் அசாத்திய உழைப்பிற்குரிய பலனோ ஒரு சிறிய பாராட்டோ உங்களுக்கு கிடைத்திருக்காது என்பது உங்களுக்கே தெரியவும் ஆரம்பிக்கும். ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களின் ஒட்டுமொத்த கிரகாச்சார அமைப்புகளும் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கையில மாறுவதால் உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் மற்றும் பாக்கிய ஸ்தானங்கள் அசுர பலம் பெற்று இதுவரை அடைக்கப்பட்டிருந்த அதிர்ஷ்டத்தின் கதவுகள் அனைத்தும் உங்களுக்கான ஒரு பிரம்மாண்டமாக திறக்கப்பட போகக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழவும் போகிறது. நீங்கள் தற்செயலாக தொடக்கூடிய காரியங்கள் கூட மகா லாபத்தை தரக்கூடிய தங்கமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்காத விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு நேரமும் வந்துவிடும். என் வாழ்க்கை இனி இவ்வளவுதான் என்று நீங்கள் சோர்வடைந்த நிலைமைகளானது மாறி உங்களின் அன்றாட வாழ்க்கையை ஒரு புதிய உன்னத பொலிவோடு பிரகாசிக்க தொடங்கக்கூடிய மாபெரும் வரலாற்று திருப்புமுனையானது உங்களுடைய வாழ்க்கையில மாறவும் செய்யும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து நீங்கள் பார்க்கவும் செய்யுங்க. இரண்டாவதாக, புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். வாய்ப்புகளுக்காக நீங்கள் யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டியது கிடையாது. வாய்ப்புகள் உங்களின் முகவரியை தேடி வரக்கூடிய காலங்களும் இதுவாகத்தான் இருக்கும். கடந்த காலங்களில் உங்களை ஒரு தகுதியற்றவன் என்று இழிவுபடுத்திய சமுதாயத்திற்கும் உழைப்பை திருடிக்கொண்டு கைதட்டல் வாங்கிய சுயநல கூட்டத்திற்கு முன்னால் உங்களுடைய திறமைக்கான மிக உயரிய புதிய வாய்ப்புகளின் கதவுகள் உங்களுக்காக திறக்கப் போகிறது. ஆனால் அந்த கதவுகள் திறந்தால் மட்டும் போதாது, அதை நீங்கள் பயன்படுத்தணும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்துவிடும். புதிய பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்து உயர் பதவிகளுக்கான அழைப்புகளோ அல்லது பெரிய தொழிலதிபர்களிடமிருந்தோ கூட்டு தொழில் செய்வதற்கான ஒப்பந்தங்களோ உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். நீங்கள் தேடி போகாமல் பிரபஞ்சமே உங்களின் தகுதிக்கு தகுந்த மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் உங்களின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும். இழந்த வாய்ப்புகளை விட 100 மடங்கு சிறந்த உன்னதமான புதிய வாய்ப்புகள் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் பொருளாதார தரத்தையும் அடுத்து உன்னத நிலைமைக்கு உயர்த்தக்கூடிய ஏணியாகவும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி கொடுக்கும். இதுவும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கவும் செய்யும். மூன்றாவதாக, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு பணமானது கிடைக்கும். குருவின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு தொலைநோக்கு சிந்தனைகளும் நுணுக்கமான அறிவுத்திறனும் எப்போதுமே இருக்கும். புதிய இடங்களை ஆராயக்கூடிய தாகமும் அதிகமாகவே இருக்கும். கடந்த காலங்களில் உங்களின் இந்த தேடல்கள் ஒரு முட்டாள்தனம் என்று கேலி செய்த மூடர்களின் வாயடைக்கக்கூடிய வண்ணம் இனி நீங்கள் செய்யக்கூடிய தூர பயணங்களும் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய புதிய நவீன தொழில்நுட்ப கல்வியுமே உங்களுக்கு பிரம்மாண்டமான வருமானத்தை அள்ளி தேடி கொடுக்கும். தொழில் விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளிநாட்டு பயணங்களோ அல்லது வெளியூர் பயணங்களோ மிகப்பெரிய வணிக ஒப்பந்தங்களை உங்களுக்குள்ள பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் கற்றுக்கொண்ட ஆன்மீகம், தத்துவம் அல்லது மேலாண்மை சார்ந்த புதிய ஆலோசனைகள் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு டிமாண்டை பெற்று உங்களுக்கு தடையற்ற நிலையான வருமானத்தை ஈட்டி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு வித்தையையும் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறிவிடும். அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். சுகாதாரத்தையும் பொருளாதார தரத்தையும் அடுத்து உன்னத நிலைமைக்கு உயர்த்தக்கூடிய ஏணியாகவும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி கொடுக்கும். இதுவும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கவும் செய்யும். மூன்றாவதாக, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு பணமானது கிடைக்கும். குருவின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு தொலைநோக்கு சிந்தனைகளும் நுணுக்கமான அறிவுத்திறனும் எப்போதுமே இருக்கும். புதிய இடங்களை ஆராயக்கூடிய தாகமும் அதிகமாகவே இருக்கும். கடந்த காலங்களில் உங்களின் இந்த தேடல்கள் ஒரு முட்டாள்தனம் என்று கேலி செய்த மூடர்களின் வாயடைக்கக்கூடிய வண்ணம் இனி நீங்கள் செய்யக்கூடிய தூர பயணங்களும் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய புதிய நவீன தொழில்நுட்ப கல்வியுமே உங்களுக்கு பிரம்மாண்டமான வருமானத்தை அள்ளி தேடி கொடுக்கும். தொழில் விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளிநாட்டு பயணங்களோ அல்லது வெளியூர் பயணங்களோ மிகப்பெரிய வணிக ஒப்பந்தங்களை உங்களுக்குள்ள பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் கற்றுக்கொண்ட ஆன்மீகம், தத்துவம் அல்லது மேலாண்மை சார்ந்த புதிய ஆலோசனைகள் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு டிமாண்டை பெற்று உங்களுக்கு தடையற்ற நிலையான வருமானத்தை ஈட்டி கொடுக்கவும் ஆரம்பிக்கும்.
இந்த ஒரு வித்தையையும் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறிவிடும். அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.